நம்ம இதுவரைக்கும் அமிலமலை, ஆலங்கட்டி மலை இந்த மாரி வகையான மலைய தான் பார்த்துருப்போம். ஆனா, அமெரிக்கால இருக்கிற ஃப்ளாரன்ஸ்ல 1970ஸ்ல கொழுப்பு மலை அப்படின்னு ஒண்ணு பேஞ்சிருக்குது. கிட்டத்தட்ட 45 அடி நீளமும், 8 டன் எடையும் கொண்ட ஸ்பெர்ம் வேல் அப்படின்ற ஒரு வகையான திமிங்கலம் வந்து செத்து இந்த கரை ஓரமா ஒதுங்குது. இத டிஸ்போஸ் பண்றதுக்காக நெடுஞ்சாலைத்துறையில இருந்து ஜார்ஜ் தான்டன் அப்படின்ற ஒருத்தர் வந்து வர சொல்றாங்க. அப்படி வந்து பார்த்துட்டு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, "இது வந்து கடற்கரை ஓரமா இருக்கு. அதனால இத புதைக்கவும் முடியாது. ஏன்னா, கடல் வந்து திருப்பியும் உள்வாங்கி இத வந்து வெளியில கொண்டு வந்துரும். அதே சமயம் இத இந்த இடத்துல வச்சு எரிக்கவும் முடியாது." அப்படின்றதுனால இவர் ஒரு வினோதமான யோசனைய தான் சொல்றாரு. அது என்ன அப்படின்னா, இத இந்த இடத்திலேயே வெடி வச்சு தகர்த்துட்டா, அந்த இத வந்து டிஸ்போஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாரி சொல்றாரு. கிட்டத்தட்ட 1/2 டன் எடை கொண்ட 20 பெட்டியான டைனமைட்ன்ற ஒரு வெடிமருந்த வந்து இந்த திமிங்கலத்தோட வயித்துல வச்சு வெடிக்க வைக்கிறாங்க. அப்படி வெடிக்க வைக்கும்போது, இந்த திமிங்கலத்தோட பிளப்பர்ன்னு அழைக்கப்படுற கொழுப்பு வந்து வெடிச்சு பல பக்கமும் சிதறுது. கிட்டத்தட்ட இது வந்து கொழுப்பு மலை மாரியே அந்த இடத்துல பேயுது. அதுவும் இல்லாம இந்த வெடிச்சதுல ஒரு பெரிய கொழுப்பு துண்டு வந்து பக்கத்துல இருக்கிற கார்ல விழுந்து, அந்த காரே மேல் பக்கம் ஃபுல்லா டேமேஜ் ஆயி விழுது. இப்படி கொழுப்பு மழையா பேஞ்ச அந்த திமிங்கலத்தோட கொழுப்பு சுத்தி அழுகுன நாத்தத்த வந்து வீச ஆரம்பிச்சுச்சு. அது மட்டும் இல்லாம, இவுங்க பர்ப்பஸ் என்னவோ அந்த திமிங்கலத்த வந்து வெடிக்க வைக்கணும் தான். ஆனா, அந்த திமிங்கலம் காவாசி மட்டும் தான் வெடிச்சு சிதறியிருக்கு. பேலன்ஸ் இருக்கிற முக்காவாசி பகுதி அந்த இடத்திலேயே இருக்குது. இது இன்னமும் ரொம்பவே கொழுப்பு நாத்தம் வந்து வீச ஆரம்பிச்சுருச்சு. இதுக்கடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு கிரேன கொண்டு வந்து தான் இத வந்து லிஃப்ட் பண்ணி தான் வேற இடத்துல கொண்டு போய் புதைச்சுக்கிறாங்க.